தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்களை கல்லூரி சந்தை, விருப்ப கண்காட்சி, அடுக்குமாடி குடியிருப்பு சந்தை, இயற்கை சந்தைகள், கட்டாய கண்காட்சி, அடுக்குமாடி குடியிருப்பு கண்காட்சி மற்றும் சாராஸ் கண்காட்சிகள் மூலம் விற்பனை செய்கின்றனர். அந்த வகையில் இன்று மதுரை அழகர் கோயில் ரோட்டில் உள்ள கோட்யார்ட் மேரியாட்டில் மண்டல அளவிலான மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 350 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் 40க்கும் மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்கள் சந்திப்பினை துவக்கி வைத்தார். இந்த சந்திப்பானது வணிகர் சங்கங்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம், சூப்பர் மார்க்கெட் அசோசியேஷன்கள் மூலம் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் விற்பனை அதிகரிக்கும் வாய்ப்பாக அமைந்தது. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தையை மதுரையில் உருவாக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கான முயற்சி எடுத்துகிட்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இயற்கையினுடைய பொருட்கள், இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கான வசதி, விழிப்புணர்வோ அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதற்கு எங்கே சென்றால் எது வேணும்னாலும் வாங்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கணும். அதற்கான ஏற்பாடுகளை இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் அதற்கு அரசையும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுக்கான ஏற்பாடை வெகு விரைவில் செய்ய வேண்டும். ஏன்னா அப்போ தான் அது இன்னும் பரவலாக்கப்படும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நான் பார்க்குறது காய்கறியாக இருந்தாலும், அதே போல் உணவு அரிசி வகைகளாக இருந்தாலும், எண்ணெய் வகைகளாக இருந்தாலும், பருப்பு வகைகளாக இருந்தாலும், ஒரு குடும்பத்திற்கு என்ன தேவை இருக்கிறதோ அத்தனையும் இன்றைக்கு இயற்கை அந்த சுயங்களுக்கும் அதற்கான தேவையெல்லாம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் படிப்படியாக பார்க்கக்கூடிய நிகழ்வில் இருக்கிறோம். அது இன்னும் சில ஆண்டுகளிலே இது மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் சொன்னாங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கப்ப மகளிர் சுயதை குழுக்களை பற்றி ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வி பொருளாதார ரீதியாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாதிரி கேட்டாங்க. அங்கே தான் நீங்கள்லாம் நிற்கிறீங்க. இந்த வணிக சந்திப்பில் மகளிர் சுய உதவி குழுவினர் தங்களது உற்பத்தி பொருட்களான சணல் பைகள், செயற்கை ஆபரணங்கள், சிறுதானிய உணவு வகைகள், ஊட்டச்சத்து மாவு, ஏபிசி மால்ட், கைவினைப் பொருட்கள், கைத்தறி பொருட்கள், உணவுப் பொருட்கள், பாரம்பரிய அரிசிகள், சிறுதானிய மற்றும் சிறுதானிய மதிப்பு கூட்டு பொருட்கள், பனை ஓலை பொருட்கள், கார்மெண்ட்ஸ், பயறு வகைகள், தானிய வகைகள், மரச்சக்கு எண்ணெய், நெல்லிச்சாறு, தேன், மிதியடிகள், வாழைநார் மற்றும் மூங்கில் மதிப்பு கூட்டு பொருட்கள், ஊறுகாய் வகைகள், செக்கு எண்ணெய், மசாலா பொடி வகைகள், பூஜை பொருட்கள் மற்றும் அந்தந்த மாவட்டங்களின் சிறப்பு உணவுப் பொருட்கள் ஆகிய பல்வேறு பொருட்கள் அடங்கிய ஸ்டால்களை போட்டிருந்தனர். இச்சந்திப்பில் 350 விற்பனையாளர்கள், 72 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் உற்பத்தி பொருட்கள் விற்பனையாளர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு மாவட்டத்திற்கு 1 கோடி என 9 மாவட்டங்களுக்கு 9 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்திருந்தனர். 40 அரங்குகள் அமைத்து இலக்கினை அடைய திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுய உதவிக்குழு மகளிர் உற்பத்தியாளர் மொத்த விற்பனையாளர்களுடன் ஒப்பந்தம் செய்து வெளி சந்தையில் விற்பனை செய்து வாழ்வாதாரம் பெறுகிட உதவியாக அமைந்துள்ளது.